பன்னிக்கு மேலும் ஒரு தேசிய பட்டியல் 9 அதிகரித்த பிரதிநிதித்துவம். யாழ் சென்னை இடையேயான விமான சேவை இடைநிறுத்தம். ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் இந்தியா தீவிர நாட்டம். புதிய அமைச்சரவையில் இனவிகிதாசாரம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணம். இந்திய கடற்தொழிலாளர்களின் கைப்பற்றப்பட்ட படகுகள் தொடர்பில் அரசாங்கத்தின் உத்தரவு. யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்துக்கு புதிய பீடாதிபதி தெரிவு. நாட்டில் பல பகுதிகளில் பலத்த மழை, வெளியான எச்சரிக்கை. வன்னி தேர்தல் மாவட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரான முகமது இஸ்மாயில் முகமது என்பவருக்கே குறித்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது இம்முறை பொது தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டதுடன் வன்னி உட்பட ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டது. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற 5 தேசிய பட்டியல் ஆசனத்தில் 1 அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வழங்குவதற்கு நேற்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கட்சியின் நீண்டகால உறுப்பினரும் முக்கியஸ்தருமான முகமது இஸ்மாயில் முகமது என்பவருக்கு குறித்த பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இவரது நியமனத்துடன் வன்னி மாவட்டம் 9 பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை அலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்திய விமான சேவையான அலியன்ஸ் ஏர் நிறுவனமே தனது சேவையை இந்த மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது. இதன் காரணமாக தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த 2 சேவைகள் ஒரு சேவையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை 21 உறுப்பினர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக பல்வேறு நிதி வீண்விரயங்கள் தடுக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் தொடர்பிலும் இலங்கை குறித்து இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பிலும் பேராசிரியர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார். யாழில் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் தேசிய வாக்குகள் பெரிதாக உள்ளீர்க்கவில்லை என அரசியல் ஆய்வாளர் சி.ஆர். ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்ததே இதற்கு காரணம். யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களையும் வன்னியில் 2 ஆசனங்களையும் பெற்று 2 மாவட்டங்களிலும் முதன்மை கட்சியாக வந்துள்ளது. இது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்காத வெற்றியாகும். வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை. தமிழ் தேசிய வாக்குகளுக்கு வெளியே இருந்த டக்ளஸ் தேவானந்தா, அங்கையன் ராமநாதன் ஆகியோரின் வாக்குகளை உள்ளித்திருக்கின்றது என தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை இனவிகிதாசாரத்தின்படி நியமிக்கப்பட வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினர் துரைரட்னம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு பாவிக்கரையில் EPRLF கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய அரசு மக்களின் ஆணையை பெற்று பல தசாப்தங்களுக்கு பின்னர் கூடுதலாக ஊழலுக்கு எதிராக மாற்றத்தை விரும்பியவர்கள் வாக்களித்து 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய அரசு மக்களின் ஆணையை பெற்று பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ள ஆட்சியில் நல்ல கொள்கை உள்ள நல்லாட்சி அரசு ஆட்சி அமைக்கப் போகின்ற நிலையில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமாயின் விகிதாசார அடிப்படையில் அமைச்சுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அது தவறும் பட்சத்தில் அவர்கள் எவ்வாறு நல்லாட்சியை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் தொற்றி நிற்கும். எனவே நல்ல கொள்கைகளை முன்வைக்கின்ற அடிப்படையில் இந்த புதிய அரசு 25 அமைச்சரவையில் இனவிகிதாசாரத்தின் அடிப்படையில் 19 பெரும்பான்மை அமைச்சர்கள் 6 தமிழ் அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பனஜா என்ற திருமணமாகி 10 வருடங்களேயான இளம் தாய் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். முன்னதாக குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரவசிக்க முயற்சித்த போது தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் கவனையினத்தினாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்துள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். அத்துடன் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோர் அனுமதிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பெண்ணின் மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளர், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்துக்கு நீண்ட நேரம் வருகை தரவில்லை எனவும் அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவனயீனமாக செயற்படுவதாகவும், வேலை நேரத்தில் நாடகங்கள் பார்ப்பதாகவும், தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும், பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதாகவும் அவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை கடற்பிரதேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக தமிழக கடற்தொழிலாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 13 படகுகளை கடற்படையினரின் பயன்பாட்டுக்காக வழங்குமாறு புதிய அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய சம்பவம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மன்னார் மற்றும் மயிலட்டி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையே கடற்படையினரிடம் கையளிக்குமாறு கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் பணிப்பாளர் பணித்துள்ளார். கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் எல்ஜிஆர் இசுரானி ஒப்பமிட்டு இந்த உத்தரவு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மன்னாரில் இருந்து 5 படகுகளும், யாழ்ப்பாணத்தில் இருந்து 8 படகுகளும் என மொத்தம் 13 படகுகள் கடற்படையினரின் பாவனைக்காக வழங்கப்பட உள்ளன. மழை அனர்த்தத்தினால் யாழ்ப்பாணத்தில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J315 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 J328 கிராம சேவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 குடும்பங்களின் வீட்டின் மீது மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக சித்த வைத்திய விவியன் சத்யசீலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெற்ற சித்த மருத்துவ பீட சபை கூட்டத்தில் நடாத்தப்பட்ட பீடாதிபதி தெரிவின் போது 4 மேலதிக வாக்குகளை பெற்று விவியன் சத்யசீலன் பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதுவரை காலமும் சித்த மருத்துவ அழகாக செயற்பட்டு வந்த சித்த மருத்துவ கற்கையலகு கடந்த ஜூலை 26ஆம் தேதி பீடமாக தரம் உயர்த்தப்பட்டது. சித்த மருத்துவ பீடத்தில் நஞ்சியல் மற்றும் பரம்பரை மருத்துவம், மனித உயிரியல், சமூகநல மருத்துவம், சிரோரோகமும், அறுவை மருத்துவமும், நோய் நாடல் சிகிச்சை, குணப்பாடம், மூலத்தத்துவம், குழந்தை மற்றும் மகளிர் மருத்துவம் ஆகிய கற்றல் துறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சித்த மருத்துவ அலகு பீடமாக தரமுயர்த்தப்பட்ட நாளிலிருந்து முன்னாள் துறைத் தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான விபிஎன் சத்யசீலன் பதில் பீடாதிபதியாக செயற்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மாலை அல்லது இரவு வேளையில் தீவின் பகுதிகளில் ஏனைய பகுதிகளிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரோமுவோ மற்றும் வடக்கு மாகாணங்கள், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரோமுவோ, மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.